இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பனை கொண்டு சொல்றா பார்ப்போம், ஒருத்தன் சொல்லிடுறா பார்ப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சானடா? இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா? ஏன் நானே நினைக்கல. அப்ப யாரு நினைச்சிருக்கா? ஓ நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு? என் தலைவன் புரவாகர. அவன் நிப்பாங்க. வீரப்பனை எப்படி இப்ப புடிங்க போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வெஸ்த வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு, மோரில் மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க, குடிச்சிட்டு அந்த ஓடையில் போய் கையை கழிட்டு வரும்னு போகிறாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமாக வருது, இந்த மோரில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினச்சி நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு திரும்புறான்டா. குடிச்சுக்கிட்டு இருக்காங்களடா. படம் கூட தோத்து போயிரும்டா. இறந்து போயிட்டாரா? இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு. 3 நாள் 2 நாள் கழிச்சு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா, ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னு அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தினாட. பிக்காணி பயிலடா அவங்க, பேடி பயில். விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய? என்னன்னு கொன்னவன் யாரா? கொன்னவன் யாரா? எனக்கு பேசாத வேலையா? அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மலை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில். தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல, தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதிச்சிருக்கோம். நீ 8 வழிச்சாலை அப்படி 8 வழிச்சாலை எங்க போடு 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 பாப்போம் போடு. நாங்க பரந்தூர்ல விண்ணூர்தி நிலை எங்க கட்டு பார்ப்போம், ஒரு கட்டு. அதெல்லாம் அது ஒரு காலம். சின்ன பிள்ளையில நாங்க ஐஸ் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன். நீ இப்ப இவன் அப்படி ஆள் கிடையாது. இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான். ஒரே வார்த்தை தான், சாக துணிந்து விடு, உனக்கெல்லாம் சாதாரணமாயிரும். இன்னைக்கு பேசினாங்க என் தம்பி எல்லாம். ஹிமாயின் கபீர் கூட சொன்னார், கோவையில் ஐயா ஜிடி நாயுடு அவர் பேரை அந்த 2000 கோடி ஏறக்குறைய 1750 கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார்கள். அதற்கு ஜிடி நாயுடு என்ற பேர் வைக்கிறார். நாயுடு என்பது சாதி பேர் இல்லை, சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் அவர்கள் சொல்லி அறிகிறேன். எப்படி இருக்கு பாருங்க, நாயுடுங்கிறது சாதி பேராம். சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே. அங்கே ஒருத்தர் இருக்காப்புல வரலாற்று பேராசிரியர், மீசியை முறுக்கணவெல்லாம் வீரம்னு வைத்துறான். ஐயோ, அப்போ சுபாஷ் சந்திர போஸ் மீசியே வைக்கல, அவன் வீரம் இல்லையா? டே வீரம்ங்கிறது மயிரில் இல்லைடா, உயிரில் இருக்குடா. டே பைத்தியக்கார பயில அப்படியே முறிக்கிறது, பேரில் வேற வச்சுக்கிறது. அங்கே போய் அவங்க பாட்டம் புலித்தேவனை சீமான் எப்படி கூப்பிடுவார்? நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவார்? சகா வாங்க, சகா வாங்க, மகா அப்படி கூப்பிடுவியா? வரலாற்றில் எனக்கு ஒரு பாட்டை இருக்கான், வந்தியத்தேவன். அவனை வா வந்தி வந்திம்பியா, வா வந்து இரு குந்திம்பியா. ஏன்னா டே உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி திரியிறிய? ஒருபடி எச்சிச்சோருக்கு எம்பிட்டா பேசுறிய நீங்க? கொடுமையா இருக்கு. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல, அப்புறம் அங்க போய் புலித்தேவனை எப்படி சொல்ல? பைத்தியக்காரன் பேரே புலித்தேவன்டா, வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன். நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை, அது விஞ்ஞானியின் பெயர். என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன், அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கிறான். இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர்? அது ஐயா ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார், அதனால் அந்த பாலத்திற்கு பேர். இதை நான் சொல்லலை, எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, திருச்சி வேலுச்சாமி எங்க மாமா, அவங்க தான் அதை சொல்ற. அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்கன்ட்டு
அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க. இந்த நான் சொல்றேன், என்னை மொய்ய பார்ப்போம். எதற்காக பாலத்துக்கு பேர் வச்சா? அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு, பள்ளிக்கூடத்தை. அது வையே நான் கேட்டேன்னா சொல்லு. துரைச்சாமி தானே அவர் பேரு, துரைச்சாமி, கோபால்சாமி, துரைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி வச்சுட்டு போ. நீ வம்மடியா செய்கிறாய். ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். என் நிலத்தில், என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா? தொடர்வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய். இங்கே சிடி நாயுடு, அங்க நாராயணசாமி நாயுடு. அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய். இந்த மானங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சு போய்க்கிறேன். அப்ப எங்க அப்பா நம்மாழ்வாருக்கு என்ன பேரு? இப்ப வையே எனக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாலே எனக்கு வீர பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும். தண்ணீர் தாழ்தளத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே. தாழ்தளத்திலிருந்து மேட்டுக்கு பாய்கிற 90 கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏத்திய அறிஞன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக்கூடாது. அவன் எப்படிப்பட்ட தன்மானமிக்க சிங்கம் அவனை ஆத்தா ஆடு வச்சிருக்க, அந்த ஆடு மாடை வித்துவிட்டு ஆரம்பிக்கிறான்டா அணையை கட்டி அணையை கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம், அவன் சொந்த பந்தம் சுத்தி நிலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டியிருக்கான் பாலத்தினோன. ஒரு சொட்டு தண்ணிய நானோ என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிபெயர்ந்தவன்டா நம்ம பாட்டன் காளிங்கராய். அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லையாடா? அவன் கால் தூசுடா, அது வைக்க கூடாதா? கழுத்து இறுகி சாகும் போது அவ வீர பெருமகன் மூச்சு இந்த நிலத்துல உழவுதடா, வீர பெரும்பாட்டன் தீரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தானடா கொடிகாத்த குமரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அன்னமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா? எங்களுக்கு அடையாளமே இல்லையா? திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள். நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம். இதுதான் இங்கே போர், திராவிட தமிழிய போர். அதான் இந்த போர். இங்க இடையில எவனுக்கும் சண்டை கிடையாது. இங்க நாங்க தான் போட்டி, நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல, ஈரோடு கிழக்கு தேர்தல எல்லா பேரும் ஓடிப்பிட்டா. கோளை நாய்களா, எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னம்டா ஈரோடு கிழக்குல. எங்கடா போன? எங்களுக்கு தான் போட்டி. எங்கிட்டு? ஆட்டு குடல் போட்டியா இல்ல எந்த போட்டி? இது எங்க போட்டி? நின்று விளையாடுவோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன் இல்ல, 5000 மீட்டர் நின்று நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன். எவனும் குறுக்க வரப்போறது இல்லை. ஓடிக்கிட்டே இருப்போம். நாங்க சலிக்காதவர்கள். காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய். இது எங்கள் பரம்பரை முழக்கம். அப்படிதான் வந்திருக்கோம். அப்ப ஜிடி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா, என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு? அங்க முத்துராமலிங்கம் தெரு. அந்த தேவரை ஏன் அப்படி தூக்குன? ஏன் தூக்குன? எப்படி? அது சாதி பேர். சாதியை ஒழிக்கணும். எங்க? தமிழனுக்கு மட்டும். அது நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு அப்படியே இருக்கும். ஏன்னா சயின்டிஸ்ட் இல்ல, சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது. எப்படி இருக்கு? முத்துராமலிங்க தேவருங்கிறத ஏன் தூக்குன? அவர் சிலை இருக்கிற தேர்வே முத்துராமலிங்கம் தெருவனிய வச்ச. சவுந்தரபாண்டிய நாடார்னு எனக்கு ஒரு தாத்தா இருந்தான்ல, அவன் பேர்ல தானே தியாகராய நேர வச்ச. நீ சவுந்தரபாண்டிய நாடார் தெரு வேண்டாம், சவுந்தரபாண்டிய நார் சாலை என்றாவது வச்சாடா. பாண்டி பஜார். பஜாருங்கிறது என்ன மொழி? என்ற உஜாரா சொல்றான். என்ன மொழி? தான் யோக்கிய பயல. பஜார், பாண்டி பஜார்.
பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு? சவுந்தரபாண்டிய நாடார் பேர், நீதி கட்சியில் இருந்த சவுந்தரபாண்டிய நாடார் அதை நினைவு போட்டுதுன்னு நீ நினைக்கிறியா? பாண்டி பஜார். டேய் இவங்களெல்லாம் என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ? எப்படி சவுந்தரபாண்டியனார் சாலை அப்படியாவது வைக்கலாம்ல? ஏன் பெரிய யோசிக்கப்படா, எல்லாருக்கும் பேர் வைக்கிறான். ஐயா எஸ்வி சேகர் அப்பா வெங்கட்ராமன் ஒருத்தருக்கு இப்போ வைக்கிறாப்புல, பேர் வைக்கிறாப்புல தெரு. அவர் பேர் என்ன ஐயா? பேர் வெங்கட்ராமன் அப்பா வைக்கிறாரு. நான் வரவேற்கிறேன். ஐயா அப்பா பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிறேன். மாண்டிலின் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி 76 நாள் உண்ணாவிருந்து சத்தானே சங்கரலிங்கனார், அவனுக்கு தெரு பேர் ஏதாவது வச்சிருக்காடா? டேய் இங்க வாடா, திராவிட மாடல் 2.0 இங்க வாடா, சொல்றா பாப்போம். சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கெல்லாம் சமாதி 2 ஏக்கர்ல கடற்கரையில் கட்டிக்கிட்டு இருக்க, எங்க ஆளுக்கு அப்படியே புதைச்சஇடத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்டா தலைகீழாக மாறும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க. நீ நானே இல்லைனாலும் என் மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள். இது என் தங்கச்சி சுவிஸ்ல இருந்து எடுத்து பார்க்குறான். எழுட்டிட்டு அண்ணா நீ தைரியமா போ, உன்னை விட்டுருவானா? உன் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுற்றி சுற்றி வரும். நீ பார்க்காம செத்த மாவீரன் இருப்பான், ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரன் எத்தனை பேர் இருக்கான். அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான். நீ போன்னா உன் பின்னாடி வருவான்டா. தீரன் வருவான், காளிங்கராயன் வருவான், திருப்பூர் குமாரன் வருவான், எல்லாரும் வருவான். அந்த கோவை சிறையில தானடா என் பாட்டை வாவுச்சு செக்கெழுத்தான்னு, சிறையிலிருந்து செக்கெழுத்தான். அந்த செக்க நினைவா வச்சிருக்க. ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா? வைக்க நீ மாட்டாய். கருணாநிதி மகன் ஜி.டி. நாயுடு என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைப்பான். நீ மதுரையில் கட்டியிருக்க கருணாநிதி ஐயாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை எடுத்துட்டு என் பாட்டை என் தாத்தா யார் பேர் வைப்பேன்? மூக்கையா தேவர் பேரை வைப்பேன். நூலகம் எல்லா நூலகத்திலையும் என்ன உங்க அப்பா பேர்ல தான் நூலகம் இருக்கணுமா? எங்களுக்கெல்லாம் நூலகம் இருக்கக்கூடாதா? செக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. படிப்பகம், வள்ளலார் பெருந்தகை படிப்பாப்பில் வைக்கக்கூடாதா? வைக்க மாட்டேன். இப்போ மதுரையில் நீ 200 கோடி கட்டிட்டு என்ன பேர் வைப்பேன்? 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துரை தேவர பேரை வைப்பேன் நான். நம்ம பாட்டேன் வ.உ.சி. கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும்போது நம்ம பாட்டன் அன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை, அவன் பேரை வைப்பேன். நீ மதுரைக்கு போகும்போது பாரு வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு. சொந்த கட்டடங்களை கொடுத்தவன்டா நாட்டுக்கு, எடுத்துக்கிறங்கன்ட்டு நீ நினைக்கிற. நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்கான்டா, இப்படி சுத்தி விரும்புது. நீ எல்லாம் நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா நீ இங்க பாரு, என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டினா நீ வென்றுவேன். இவனெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை வச்சு நிற்கிறான். எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான். உலக புகழ்பெற்ற 2வது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகுழியா மாற்றி நிறுத்திருக்கான். ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவகங்கை அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்லை. 15 ஆண்டுகளா கத்துனதுனால இப்ப என்ன பண்றான்? அந்த காந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது இந்த கிண்டிக்கிட்ட, அதுல இங்க பாரு நம்ம பாட்டன் அயோத்திதாசருக்கு, இந்த சிங்காரவேலருக்கு, இது என்ன சொல்றது ரெட்டமலை சீனிவாசனுக்கு, நம்ம சங்கரலிங்கனாருக்கு, பாட்டி வேலுநாச்சியாருக்கு, நம்ம பாட்டை மருதுபாண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசையாக அடுக்கி விட்டான்டா. இந்த அருங்காட்சியத்தில் இது மருதுபாண்டி சிலை, இது வேலுநாச்சியார் சிலை, இது சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமாக தமிழ் பயிலிடே அவங்கெல்லாம் சாப்பிட்டு இந்த போங்கப்பா, அங்கே உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கு அப்படி சாப்பிட்டு போங்கப்பா. அது மாதிரி அவன் என்ன பண்ணுறான்? இங்கே எல்லாத்தையும் அடிக்க வச்சுருக்கான். நீ வந்து பாரு, நீ வா வா. உனக்கு அதை பார்க்கும்போது வெறி வந்துதான். நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க. உனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணம் இருக்கு, மான மரியாதை இருக்கு.
அதை பற்றி கவலைப்படாமல் போனீங்கன்னா நீ செத்துட்ட. அப்போ உன்கிட்ட பேசி பயன் இல்லை.